சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோடில் ஸ்ருதியோட அம்மா பொங்கல் சீர்வரிசையெல்லாம் கொண்டு வராங்க, நிறையவே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் மீனாவோட அம்மாவும் சீர்வரிசையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்க்குற ரோஹிணி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க விஜயா ரோஹிணிகிட்ட போய் பேசுகிறாங்க. உங்கள் அப்பாவை இந்தியாவுக்கு வர சொல்லி உனக்கும் பொங்கல் சீர்லாம் பண்ண சொல்லுமா, அப்போ தான் உனக்கு நல்ல மரியாதையாக இருக்கும். இல்லைன்னா இந்த முத்து மீனா வேற ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை அத்தை, அவரால் இப்போ வர முடியாது. அவர் ஜெர்மனியில் ஒரு பிஸ்னஸ் விஷயமா போயிருக்காரு. கண்டிப்பாக இப்போ இந்தியாவுக்கு வரமாட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நினச்சி ரோகிணி ரொம்பவே அழுறாங்க. உடனே விஜய் சொல்கிறாங்க, அழாத ரோகிணி, நீ உன்னை வருத்தப்பட வைக்கிறதுக்காக நான் சொல்லலை, உன்னோட மரியாதைக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இல்லைன்னா உங்கள் அப்பா வராட்டி கூட பரவாயில்ல, உங்களோட மாமா வசீகரன் இருக்காங்கல்ல, அவங்களையாவது வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி வித்யாவை பார்க்க போகிறாங்க. வித்யா கிட்ட வீட்டில் நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க. வித்யா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லி இந்த பிரச்சனையை எப்படியாவது நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வித்யா சொல்கிறாங்க, வெயிட் பண்ணிடி, நம்ம இதுக்கெல்லாம் ஆள் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ரோஹிணியை கூட்டிகிட்டு போய் இவரை உன்னோட அப்பாவை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.